வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம ராதிகா வியூஸ், ராதிகா சாந்தி அவங்கள பற்றி தான் பேச போகிறோம். அந்த அம்மையார் பற்றி தான் பேச போகிறோம். அந்த பெண்மணி பற்றி தான் பேச போகிறோம். தயவு செய்து இளவரசனாக இருந்தாலும் சரி, கலைமதியாக இருந்தாலும் கலைமதி அவர்களாக இருந்தாலும் சரி, அந்த பொண்ணை திட்டாதீங்க. அந்த பொண்ணு அவ்வளோ ஒரு நல்லமான பொண்ணுங்க, தங்கமான பொண்ணுங்க. நான் தான் இப்போது துரோகி ஆகிட்டேன், கெட்டவன் ஆகிட்டேன். இளவரசனுக்கு நான் மட்டும்தான் கெட்டவன், பாக்கி எல்லோரும் நல்லவர்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல் டீட்டெயில் ஸ்க்ரீன்ஷாட்டோடு போடுறேன். அதுக்கப்புறம் ஃபுல் டீட்டெயில் நான் விளக்குறேன். இளவரசனுக்கு நான் மட்டும்தான் கெட்டவன், மற்ற மக்கள் பாக்கி ஆளுங்களா தங்கமான ஆளுங்க, தகரமான ஆளுங்க. ஏன்னா நான் ஒருத்தன் தான் கெட்டவன். அப்படித்தான் இப்போது அந்த ராதிகா வீஸ் என்கிற பெண்மணி சொல்லியிருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்க்ரீன்ஷாட் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ராதிகா வியூஸ், ராதிகா சாந்தி அவங்க எனக்கு இன்ஸ்டா ஐடியில் மெசேஜ் பண்ணது. இது ஏன் நான் இன்றைக்கி சொல்கிறேன்னா, நேற்று கலைமதி அவர்கள் சேனலில் போய் ஒரு பெட்டி அளவுக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு என்ன சொல்லிக்கிறாருன்னா, இன்ஸ்டாகிராமுக்கு நான் வந்ததே தப்பு, வந்த கடைசியில் அவங்கள பார்த்தே குறை சொல்லி போட்டு அதெல்லாம் சொல்கிறதில்ல. நான் குறை சொல்ல வேண்டியது என்ன, நான் இன்ஸ்டாகிராமுக்கு போயிருக்கவே கூடாது மட்டும் சொல்லிக்கிறாரு. அதாவது 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாம், ஆனால் ஒரே ஒரு நிரபராதி மட்டும் எப்பவுமே தண்டிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரு பழமொழி இருக்குது. இதை நான் சொல்கிறேன்னா, அந்த ராதிகா சாந்தி உடம்பு சரி இருக்குதோ உடம்பு சரியில்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. உடம்பு சரியில்லாத எதுக்குங்க யூடியூப்பில் இருக்கணுங்க, இன்ஸ்டாகிராமில் இருக்கணுங்க? அப்போ உடம்பு நல்லாயிருமா? உடம்பு சரியில்லாதவங்களுக்கு இன்ஸ்டாகிராமுமே யூடியூப் தான் வருதா? யாருமே அந்த பொண்ணை திட்டாதீங்க. அந்த பொண்ணு அவ்வளோ ஒரு நல்ல பொண்ணு, அருமையான பொண்ணு. அப்புறம் ரமேஷுங்கிற ஒரு ஐடி 2 நாளாக சுற்றி வந்துட்டுருக்குது. இளவரசனோட சேனலுக்குமே என்னோடய சேனலுக்குமே. இவங்கள இந்த ராதிகா சாந்தியை பற்றி ஏன் இப்போ நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் சொல்லலைன்னா நான் ஒரு பொய்ய ஞாயிறு ஏமாற்றுக்காரன்னு நினச்சிடுவாங்க. இளவரசனுக்கு நான் ஒருத்தன் இப்போ கட்டவன், துரோகி. மீத்தவங்கெல்லாம் இப்போ நல்லவர்கள். இளவரசன் சுற்றி இருக்கிறவங்க தான் துரோகிகள், கெட்டவர்கள். நான் கிடையாது. நான் ஒரு நேருக்கு நேராக தான் விமர்சனம் பண்ணி பழக்கம். எனக்கு முதுகு பின்னாடி விமர்சனம் பண்ணி பழக்கம் கிடையாது. அவங்க கூடையே இருந்துட்டு அவங்கள பற்றி நான் விமர்சனம் பண்ணுறேன்னா, அவங்க எப்படி எங்கிட்ட புகாராக சொல்லலாம்? இது எந்த விதத்தில் நியாயம் கேட்டீங்கன்னா, அது அவங்களுக்கு நியாயம் இல்லை, நியாயம்தான். நான் பேசினது மட்டும்தான் இப்போ நிறைய பேர்த்துக்கு அநியாயமாக தெரியும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அந்த பொண்ணு பாவம். ஓகே, அந்த பொண்ணு பாவம் தாங்க, இல்லைன்னு சொல்லல. நான் அந்த பொண்ணை பற்றி ஒன்றும் சொல்லலைங்க. அந்த பொண்ணு அவங்கள பற்றி புகாராக சொன்னது தான் நான் சொன்னேன். இப்போது இவங்களுக்கு நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு, துரோகி யார் இப்போ தெரிஞ்சு வச்சு இல்லைங்க. இப்போ நான் இது போடாமே விட்டுருக்கலாங்க. நான் இளவரசனை பற்றி ஒரு 2-3 நாளாக விமர்சனம் பண்ணிவிட்டு இது போடாமே விட்டுருந்தா, இவங்க நண்பர்கள் யார், துரோகி யார் இவங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. அவங்கள பற்றியே புகார் சொல்லி போட்டு அவங்க சேனலில் போய் என்னை பற்றி பெட்டியாக கமெண்ட் பண்ணால் அப்போ நான் சும்மா இருப்பேனா? அதனால தான் போட்டேன். இப்போ அந்த ரமேஷ்கிற ஐடி 2 நாளாக கமெண்ட் போடுறாங்க, அப்போ டெலீட் ஆகுது. என்னோடய சேனலில் கமெண்ட் போடுறாங்க, டெலீட் ஆகிருக்குது. டெலீட் பண்ண வேண்டிய தேவை என்ன? யார் இந்த ரமேஷா ராதிகா வியூஸா? ராதிகா வியூஸ் தான் ரமேஷா? தெரியலைங்க. எதுக்காக டெலீட் பண்ணணும்? இத்தனை இந்த ரமேஷுங்கிற ஐடி இல்லவே இல்லையே. மொத்தத்தில் ராதிகா வியூஸை யாரும் திட்டாதீங்க. அந்த மாதிரி ஒரு பொண்ணை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. இன்னும் ஒரு அட்வைஸ் கொடுக்குற, தயவு செய்து ஆன்லைனில் யாருக்கும் ஹெல்ப் பண்ணாதீங்க. முகம் தெரியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க. ஹெல்ப் பண்ணினா நீங்கள் மாட்டிக்குவீங்க, கடைசியில் உங்களை துரோகின்ட்டுருவாங்க. அதுதான் உண்மை. மொத்தத்தில் இப்போ நான் ராதிகா வியூஸ் பற்றி பேசுகிறதுனால நிறைய பேர்த்துக்கு எரிச்சலாக இருக்க மாட்டேங்குதுங்க.
ஓகே, நான் துரோகியாகவே இருந்துக்கிறேன், நான் எதிரியாகவே இருந்துக்கிறேன். மொத்தத்தில் நான் இளவரசனை விமர்சனம் செய்கிறேன். அப்புறம் நேற்று ஒருத்தன் வந்து குறை சொல்கிறீங்க, மருந்து விற்பனை ஜரூராக நடக்குதுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவங்க வீட்டில் போய் மருந்து எல்லாம் எடுத்து ரோட்லேயே கொட்ட முடியும்? வாங்குறவனுக்கு எங்கடா போச்சு அறிவு? உதாரணத்துக்கு ஒரு தேட்டரில் 1250 சீட் இருக்குதுங்க. ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுது. அந்த 1250 பேர்த்தையுமே திருப்திப்படுத்த முடியாது. 650 பேர்த்தை தான் திருப்திப்படுத்த முடியும். அதுதான் யூடியூப்பு. மருந்து விற்பனை நடக்குன்னா போய் கேளுங்க. முதுகில் நரம்பு இருந்துச்சுன்னா போய் கேளுங்க. அதை விட்டு போட்டு மருந்து விற்பனை நடக்குது, ஜரூராக நடக்குது என்ற 1.5 வருஷம் தொண்டை தான் போச்சுங்க. என்ன ஒரு பிரயோஜனம் கிடையாது மொத்தத்தில். இப்போ வந்து அந்த ராதிகா வீஸ் நல்லவங்களா பார்த்துட்டாங்க. யார் என்னை திட்டாதே அப்படின்னு சொல்லுங்கள். ஓப்பனாக சொல்கிறேங்க, அந்த பொண்ணை திட்டாதீங்க. அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைங்க. அந்த பொண்ணு இன்ஸ்டாகிராம் பார்க்குங்க, இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன மருந்து? இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு இதான் வந்து இன்ஸ்டாகிராம் மருந்து. ஹாஸ்பிட்டலு, மெடிசன் அதெல்லாம் தேவையில்லை. ஓகே, இளவரசனுக்கு நண்பன் யாரு, துரோகி யாரு நான் காட்டிட்டேன். இதை வந்து காட்டாமே போயிருக்கலாம். ஏன்னா இளவரசன் நானுமே கடுமையாக வாக்குவாதம் பண்ணியிருப்பார். அவர் எந்த அளவுக்கு கெட்ட வார்த்தை பேசுகிறோம் அந்த அளவுக்கு கெட்ட வார்த்தை பேசி என்னைவே. ஆனால் எந்த இடத்துலையுமே இளவரசனை நான் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ண கிடையாது. அதுதான் எனக்கும் இளவரசனுக்கு உள்ள டிஃப்ரெண்ட். நோவே யூடியூப்புங்கிறது அப்படித்தான். மொத்தத்தில் நல்லவங்க யார், கெட்டவங்க யார் தெரிஞ்சுக்கணும். தயவு செய்துன்னு சொல்கிற முகந்தறியாத ஆளுகளுக்குமே உடம்பு சரியில்லை, அது சரியில்லைன்ட்டு ஆன்லைனில் வருவாங்க. யாருக்கும் ஹெல்ப் பண்ணாதீங்க. ஹெல்ப் பண்ணால் உங்களை அகல பாதாளத்துக்கு கொண்டு வந்துட்டுருவாங்க. ஏன்னா பல சம்பவங்கள் நடந்திருக்குது. ஏன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தவங்கள நீங்கள் ஹெல்ப் பண்ணினீங்கன்னா அது வேறு மாதிரி தான் போகும். அந்த காலம் இந்த காலம். அப்புறம் மருந்து விற்பனைக்கும் இதுக்கும் இந்த வீடியோவுக்கு சம்மந்தம் இல்லை. இது வந்து என்னென்னா என் மேலே பழி போட்டிருக்கிறேங்க. அந்த பழியத்தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நான் வந்து துரோகி ஆகிட்டேன், நான் கெட்டவன் ஆகிட்டேன். ஏன்னா இளவரசனுக்கு நான் ஒருத்தன் கெட்டவன், பாக்கி யாரும் கெட்டவனும் இல்லைங்க. கொம்பு சீவி விடுறதுக்கு நிறைய கமெண்டர்ஸ் இருக்கிறாங்க, போவாங்க வருவாங்க. நான் வந்து மருந்து வீடியோ பற்றி சொல்கிறேன், இளவரசனை விமர்சனம் பண்ணுறேன், அது வேறு விஷயங்க. ஆனால் என்னோடய சேனலில் அவங்கள பற்றியே புகார் சொல்லி போட்டு என்னை பற்றி அவங்க சேனலில் புகார் பண்ணுறாங்கன்னா அப்போ அதை பற்றி விளக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அதனால தான் சொன்னேன். ராதிகா வியூஸ், ராதிகா சாந்தி, அந்த ரமேஷுங்கிற ஐடி மாறி வந்துட்டுருக்குது. இனி அந்த ஐடி வராது. ஏன்னா இன்றைக்கி பேசி வச்சுலாங்க. இனி ஐடி வராது, வேறு ஐடியிலேருந்து வரும் பாருங்க, வேறு ஐடியிலேருந்து வரும். ஓகே, அதை பற்றி கவலை இல்லைங்க. மொத்தத்தில் நண்பர்களாரு எதிரிகளாரு புரிஞ்சுக்குங்க. விமர்சனம் பண்ணுறேன்னா அது வேறு விஷயங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் கருத்து கணிப்புங்கிற ஒரு பேரில் ஒன்று எடுத்திருப்பாங்க சட்டசபைக்கு முன்னாடி, அதெல்லாம் பொய்யுதான். ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறவங்க அவங்க கெட்டவங்க கிடையாதுங்க. ஆனால் நண்பர்களாரு துரோகியாரு தெரியும். ராதிகா வியூஸ், ராதிகா சாந்தி மாதிரி இருக்கிறவங்க தான் நண்பராக துரோகியான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. நான் துரோகி கிடையாதுங்க. நான் விமர்சனம் தான் பண்ணியிருக்கிறேன். நான் இல்லைன்னு சொல்லலையே. நான் விமர்சனம் பண்ணலைன்னு சொன்னால் தான் நான் துரோகி. மொத்தத்தில் என் மேல் இப்போ பழி வந்து கிடக்குது. ஓகே, அதை பற்றி கவலையே கிடையாதுங்க. யூடியூப்ங்கிறது ஒரு கடல் மாதிரி. அது நண்பர்களாரு துரோகியாரு புரிஞ்சுக்குங்க. நான் இளவரசனுக்கு இதை ஏன் காட்டினேன்னா இப்பவும் கூடி நான் இதை போடாமல் விட்டுருக்கலாம். அதாவது போன வருஷம் நவம்பரில் வந்தாங்க. இந்த வருஷம் என்னாச்சு, இப்போது செப்டம்பரு. இதில் ஒரு 8, அதில் ஒரு 10 மாதத்துக்கு அப்புறம் ஏன் நான் போட்டுக்கிறேன்னா, இது நான் போடலின்னா அந்த பொண்ணு என் மேலே பழி தூக்கி வீசியிருக்கும். அதுக்காக வந்து நான் விமர்சனம் பண்ணாமலே இருக்க மாட்டேங்க. யார் நண்பர்கள் யார் துரோகி அதில் முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.